உதங்க முனிவர் தீவிரமான தவ வலிமை கொண்டவர். ஒரு முறை அவர் காட்டின் வழியே நடந்து வந்து கொண்டிருந்தார். அப்போது அவருக்கு கடுமையான தாகம் எடுத்தது. சுற்றிலும் காடு என்பதால் எங்குமே தண்ணீர் கிடைக்கவில்லை. தாகம் தாங்க முடியாமல் அவர் தன் இஷ்ட தெய்வமான கிருஷ்ணரை நினைத்து வேண்டினார். கிருஷ்ணா, தாகம் உயிர் போகிறது, உடனே எனக்கு தண்ணீர் வேண்டும் என்றார். கிருஷ்ணரும் அசரீரியாக, முனிவரே, கவலைப்படாதீர்கள், உங்களுக்காக ஒரு வேடன் தண்ணீர் கொண்டு வருவான், அவனிடம் வாங்கிக் குடியுங்கள் என்று கூறினார். முனிவர் ஆவலோடு காத்து கொண்டிருந்தார். அப்போது தூரத்தில் ஒரு வேடன் நடந்து வந்தான். அவன் ஆடைகள் எல்லாம் அழுக்காக இருந்தன. அவனை சுற்றி 4-5 நாய்கள் குரைத்து கொண்டே வந்தன. அவன் கையில் ஒரு மாட்டுத்தோல் பையிருந்தது. அந்த பையிலிருந்து தண்ணீர் சொட்டிக் கொண்டிருந்தது. முனிவர் அருகில் வந்த வேடன், சாமி, ரொம்ப தாகமா இருக்கீங்க போல, இந்தாங்க, இந்த தோல் பையில தண்ணி இருக்கு, குடிங்க என்று பையை நீட்டினான். உதங்க முனிவருக்கு கோபம் தலைக்கேறியது. நானா, இவ்வளவு பெரிய முனிவனான நான் இந்த அழுக்கு வேடன் தரும் தண்ணீரை, அதுவும் மாட்டுத்தோல் பையிலிருந்து வாங்கி குடிப்பதா என்று நினைத்து முகத்தை சுழித்தார். சி, போ, எனக்கு இந்த தண்ணீர் வேண்டாம், நீ இங்கிருந்து போ என்று வேடனை விரட்டினார். வேடனும், சாமி, நல்லா யோசிச்சுக்கோங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க என்று சொல்லிவிட்டு தன் நாய்களோடு அங்கிருந்து கிளம்பிவிட்டான். வேடன் மறைந்த அடுத்த நிமிடம் அங்கே கிருஷ்ணர் வந்து நின்றார். உதங்க முனிவர் கோபமாக, கிருஷ்ணா, தாகத்தில் தவிக்கும் ஒரு முனிவனுக்கு தண்ணீர் கொடுக்க ஒரு அழுக்கு வேடனைய அனுப்பி வைப்பாய், அதுவும் தோல் பையிலா தண்ணீர் தருவது, இதுதான் உன் தர்மமா என்று சண்டைக்கே போனார். முனிவரே, அவசரப்பட்டுட்டீங்களே, உங்களுக்கு தாகம் என்றதும் நான் இந்திரலோகத்துக்கே போய் இந்திரனிடம் உங்களுக்காக அமிர்தம் கேட்டேன். முனிவர் குழப்பத்துடன், அமிர்தமா? அப்படியென்றால் அந்த வேடன்? ஆமா முனிவரே, ஒரு பூலோக மனிதனுக்கு என்னால் அமிர்தம் தர முடியாது என்று இந்திரன் மறுத்தான். நான் தான் பிடிவாதம் பிடித்து கேட்டேன். அதற்கு இந்திரன் ஒரு நிபந்தனை விதித்தான். நான் வேடன் உருவத்தில் போய் அமிர்தம் தருகிறேன். அவர் அதை அடையாளம் கண்டு குடித்தால் அவர் அமிர்தம் குடிக்கத் தகுதியானவர். அந்த வேடன் கையில் கொண்டு வந்தது சாதாரண தண்ணீர் இல்லை, தேவ அமிர்தம். அந்த மாட்டுத் தோல் பை வெறும் மாயத் தோட்டம். நீங்கள் வெளித்தோற்றத்தால் வந்திருப்பது இந்திரன் என்று தெரியாமல் அமிர்தத்தையே விரட்டி அடித்துவிட்டீர்களே. சரி சரி, வருத்தப்படாதீர்கள். உங்களுக்கு நீ எப்போது தாகம் எடுத்தாலும் இந்த வறண்ட காட்டில் மேகங்கள் தோன்றி மழை பொழியும் என்று வரம் கொடுத்து அவரது தாகத்தை தீர்த்து மறைந்தார். வெளி தோற்றத்தை பார்த்து பொருள்களையோ மனிதர்களையோ எடை போடக்கூடாது என்ற யதார்த்தமான உண்மைய கிருஷ்ணர் முனிவருக்கு சுட்டித்தனமாக புரிய வைத்த கதை இது.